அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான நம்மளுடைய பதிவுல, நம்முடைய வாழ்க்கையில மிக வேகமா அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய, நம்முடைய ஹாஜத்துக்களை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ரகசிய அமல்களைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அடுத்த சில நாட்கள்லயே உங்களுக்கு தெரியாம உங்களுடைய பொருளாதாரத்திலையும், உங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும், மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அத நீங்க கண்ணால பார்ப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்குன்னா, நீங்க தான் மிகப்பெரிய பாக்கியசாலி. ஏன்னா, இந்த ஒரு நிமிட பதிவு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையுமே அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக போகுதுன்னா, இதுல நாம பார்க்க போற அந்த ஒரு துவாவும், இறைவனின் இரு திருநாமங்களும் உங்களுடைய காரியங்களை எப்படி சாத்தியமாக்க போகுதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பெரிய தடைகள் தகர்த்து நமக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய அந்த அற்புதம் தான் இந்த துவா. இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசீர். இதோட அர்த்தம் என்னன்னா, என் இறைவா, நான் வலிமை இழந்து தோற்று போய்விட்டேன், எனவே எனக்கு உதவி செய். நினைச்சு பாருங்க, வரலாற்றுல நூஹ் நபி அவர்கள் தன் மக்களுக்காக 950 வருடங்கள் நன்மையை ஏவினார்கள். ஆனா அந்த மக்கள் அவங்கள ஏளனம் செஞ்சு ரொம்பவும் சித்திரவதை பண்ணாங்க. ஒரு கட்டத்துல மனிதர்களால் இனி எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை வந்தப்போ, நூஹ் நபி அவர்கள் மனசு உருகி இறைவனை நோக்கி கையேந்துறாங்க. யா அல்லாஹ், நான் தோத்துட்டேன், நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு சொன்ன அந்த நொடி பிரபஞ்சத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. வானத்தின் கதவுகள் திறந்தன, பூமி பிளந்தது, பெரு வெள்ளம் வந்து நூஹ் நபியை காப்பாற்றியது. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும், யா அல்லாஹ், என்னால முடியல, நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு இந்த துவாவை முழு நம்பிக்கையோட ஓதும்போது, நம்முடைய கஷ்டங்களை மாற்றி அல்லாஹ் நமக்கான வெற்றி கதவுகளை மிக வேகமாவே திறந்து வைப்பான். அடுத்ததாக, இந்த துவாவோட சேர்த்து அல்லாஹ்வுடைய 2 மிக முக்கியமான திருநாமங்களை பயன்படுத்தி நாம அழைக்க போறோம். இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது அஸ்-சமீஉ, அனைத்தையும் செவியேற்பவன். நாம நள்ளிரவுல தனி அறையில சத்தமே இல்லாம மனசுக்குள்ள கேட்கிற அந்த பிரார்த்தனைய கூட மிக தெளிவா செவியோர்ப்பவன் அவன். நம்முடைய இதய துடிப்பின் ரகசியம் கூட அவனுக்கு தெரியும். இரண்டாவது அன்-நசீர், மிகச்சிறந்த பாதுகாவலன் மற்றும் உதவியாளன். இந்த உலகத்துல மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சா கைமாறு கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஆனா பிரபஞ்சத்தின் அதிபதி அன்-நசீர் நமக்கு உதவி செய்ய வந்துட்டா இந்த உலகத்துல யாராலையும் நம்மள வீழ்த்தவே முடியாது. அதனால தான் சொல்றேன், பிரார்த்தனை செய்யும்போது யா சமீஉ, என் அழுகையை நீ கேட்கிறாய், யா நசீர், எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு இறைவனை உருக்கமா கூப்பிட்டு பாருங்க. உங்களுடைய தேவைகள் அத்தனையும் மிக எளிதாக நிறைவேறும். சரி, இந்த துவா ஓதியாச்சு, அல்லாஹோட திருநாமங்களையும் சொல்லியாச்சு. ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் உடனே அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் சாவி இருக்கு. அதுதான் நம்ம உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் அவர்கள் மீது ஓதப்படும் ஸலவாத். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம கேட்கிற துவாக்கள் எல்லாமே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தான் அப்படியே நின்னுட்டு இருக்குமா. எப்ப நாம ஸலவாத் ஓதுறோமோ அப்பதான் அந்த துவாவோட கதவுகள் திறந்தது. அது நேரா அல்லாஹ்விடம் போய் சேருமா. அதனால தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ நல்லதொரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள் தினமும் அதிகமா ஸலவாத் ஓதிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கவலைகள் எல்லாமே பனி போல உருகி போ. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நொடியில இருந்து முழு நம்பிக்கையோட உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடங்குங்க.
உங்களுடைய கஷ்டம் நேரங்கள்ல ரப்பி இன்னி மஹ்லூபன் ஃபந்தசிர் துவாவை ஓதுங்க. யா சமியூ, யா அப்படின்னு அல்லாஹ்வை அழையுங்க. நபிகளார் மீது அதிகமா ஸலவாத்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கைய மாறுறத நீங்க கண்ணு முன்ன பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்ஷா அல்லாஹ். மீண்டும் இன்னொரு அழகான பதிவுல சந்திக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.